இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வாஷிங் மெஷின், பிரிட்ஜ் வாங்க 8000 மதிப்புள்ள கூப்பன். தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் ஸ்டாலின். தமிழக சட்டசபை தேர்தலில் 70 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிய திமுக மீதமுள்ள 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதில் போட்டியிடும் வேட்பாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று அறிவித்தார். இதைத் தொடர்ந்து 50 வாக்குறுதிகள் கொண்ட திமுகவின் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டார். காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை அதிகரிக்கப்படும். முதியோர் ஓய்வூதிய தொகை 1200 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். வாஷிங் மெஷின், டிவி, பிரிட்ஜ், மிக்சி, மின் அடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாக வாங்கிக் கொள்ள 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டார். மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி, நல்லா கவனிங்க. 50வது நம் இல்லங்களின் அரசிகளான மகளிரை மகிழ்விக்க முக்கியமான வாக்குறுதி, நல்லா கவனிங்க. இல்லத்தரசிகள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் மற்ற மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதுசா வாங்கவோ அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் இத்தகைய பொருட்களுக்கு மாற்றாக வாங்கவோ இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். 5 ஆண்டுகள் ஊழல் செய்ததே திமுகவின் சாதனை. இபிஎஸ் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், திமுக தான். அதன் ரகசியத்தை சட்டசபையில் ஸ்டாலின் சொன்னார் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். வரவு செலவுல 1,36,000 கோடி கூடுதலாக அரசுக்கு வருவாய் வருது. ஆனா கடன் வாங்கிட்டு இருக்காங்க. புதிய திட்டம் எதுவும் அல்ல. கடன் வாங்குறாங்க, நிதி ஆதாரம் அதிகமாக இருக்குது, வருவாய் மூலமாக அதிகமான நிதி அரசாங்கத்துக்கு கிடைக்குது. ஆனா புதிய பெரிய திட்டம் எதுவுமே கொண்டு வரல. இந்த பணம் எல்லாம் எங்க போச்சு? போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி கடன். கிட்டத்தட்ட 73 ஆண்டு காலம், 2021 வரை தமிழகத்தில் பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கின்றன. அந்த 73 ஆண்டுல பல கட்சிகள் ஆட்சி புரிந்த பொழுது இறுதியாக 2021 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சிகள் எல்லாம் சேர்த்து 21வது ஆண்டு 4,85,000 கோடி. 73 வருஷமா அவ்வளவு ஆட்சி செய்தவர்கள் அத்தனை பேரும் வாங்கிக்கடன் 4,85,000. ஆனா 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. சரி, கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? கொண்டாந்தாங்களா? எந்த ஒரு புதிய திட்டமும் இல்ல. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க, ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சிட்டு. அதிமுக ஆட்சி விட கூடுதலான வருவாய். அதிமுக ஆட்சியில ஒரு வருஷம் வருவாயே இல்லாம 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு செஞ்சு கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அதிமுக ஆட்சியில. அப்படிங்கிற பொழுது நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு தமிழ்நாடு தாழ்ந்து தலை தொங்கி போய் காட்சி அளிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இந்த வாங்கின கடன் யாரு கட்டுறது? நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ நான் வர்றேன், நீங்க வந்திருக்கிறீங்க, நான் பேசணும் கேட்டுட்டு போகாதீங்க. இந்த கடன் பூரா மக்கள் தலையில் தான் வந்து விழும். இப்படி கடன் வாங்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? நாட்டு மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்தியுங்கள், தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவது சரியா தவறா என்று சிந்திகள். சரியாக இருந்தால் எங்களை ஆதரிங்கள். அதே போல போதை பொருள் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கஞ்சை போதை ஆசாமிகள் நடமாடாத இடமே இல்ல. எல்லா இடத்திலையும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்ல. இன்றைக்கு போதை பொருள் பல வடிவத்தில் வந்துட்டது. இந்த போதை ஆசாமியால் குற்றச்செயல்கள் அதிகரித்து விட்டது.
எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொள்கை நடக்காத நாளே இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி. 2 நாளுக்கு முன்பு அதிமுக இன்று தாவேக வேட்பாளர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு உடனடி சீட். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிமுகம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 234 வேட்பாளர்களை அக்கட்சித் தலைவர் விஜய் இன்று அறிமுகப்படுத்தினார். வேட்பாளர் பட்டியலில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்த நிர்வாகிகளுக்கு சீட் தரப்பட்டு இருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதி அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் சீட் எதிர்பார்த்து ஏமாற்றமடைந்த அதிமுக நிர்வாகி டாக்டர் என் திருப்பதி 2 நாட்களுக்கு முன்பு தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு சென்றார். அவரை திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளராக விஜய் அறிவித்துள்ளார். இதேபோல் நாங்குநேரி தொகுதி அமமுகவுக்கு சென்றதால் ஏமாற்றமடைந்த அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாராயணன் அதிமுகவிலிருந்து விலகினார். அவருக்கு நாங்குநேரி தொகுதியில் விஜய் சீட் வழங்கினார். இதேபோல் அதிமுகவிலிருந்து வெளியே வந்த செங்கோட்டையன், சத்யபாமா, VS பாபு, கூப்ப கிருஷ்ணன், JCT பிரபாகர், ஸ்ரீதர், தூசி மோகன், கவிதா ராஜேந்திரன் ஆகியோருக்கும் தாவேகாவில் சீட் வழங்கப்பட்டுள்ளது. VCகவில் இருந்து சென்ற ஆதவ் அர்ஜுனா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து சென்ற ஜெகதீச பாண்டியன், காங்கிரஸில் இருந்த செல்வம் மற்றும் திமுகவில் இருந்து சென்ற SR முருகன் ஆகியோருக்கும் தேர்தலில் போட்டியிட விஜய் சீட் வழங்கியிருக்கிறார். அதிமுக, திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியான பின் தாவேகா வேட்பாளர்களை அறிவித்ததற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. 234 வேட்பாளர்களை அறிவித்த போது விஜயே எதிர்பார்க்காத போராட்டம், ஹோட்டல் முற்றுகை, மறியல், பரபரப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் ஹோட்டலில் நடந்த முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் தாவேகாவின் அனைத்து தொகுதி வேட்பாளர்களையும் அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்தார். 234 பேரையும் ஒரே மேடையில் அவர் அறிமுகமும் செய்து வைத்தார். 100க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் அந்த ஹோட்டலை முற்றுகையிட்டனர், சாலை மறியலும் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் KV குப்பம் தொகுதியில் பிரபு என்ற நிர்வாகிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் இந்த போராட்டத்தை நடத்தினர். KV குப்பம் தொகுதிக்கு தென்றல் என்பவரை வேட்பாளராக அறிவித்தார் விஜய். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரபு ஆதரவாளர்கள் மறியலில் ஈடுபட்டனர். கட்சியின் பொதுச் செயலாளர் எனக்கு தான் சீட் என்று சொல்லியிருந்தார். அதை நம்பி தீவிரமாக தொகுதியில் வேலை செய்து வந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் வேறு ஒரு நபரை அறிவித்து விட்டார்கள் என்று பிரபு ஆதங்கப்பட்டார். தொகுதி முழுக்க என்னுடைய நேம் போய் கேட்டு பாருங்க. நான் முழுக்க அந்த இடத்துல என்னோட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் எனக்கு ஏமாற்றம். அவர்கிட்ட கேட்டதே அந்த தொகுதி எனக்கு வேணும் தான் கேட்டேன். ஸோ அதுக்காக தான் அவர் சொன்னார். நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசத்துல 4 நாளும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நைட் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். சொல்றேன் சொன்னாரு. எங்களுக்கான பலன் கிடைக்கல. எங்க தொகுதியில எந்த அடிப்படையில இப்ப எடுத்திருக்காங்க அந்த வேட்பாளர்? இல்ல என்னையா ரிஜெக்ட் பண்ணீங்க? என்னையா ரிஜெக்ட் பண்ணாங்க? அவர் நாம் தமிழர்ல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட தான் ஜாயின் பண்ணாரு. நான் 15,000 கார்டு கொடுத்துருக்கேன் தொகுதி ஃபுல்லா, உறுப்பினர் கார்டு. ஸோ அதில் அவர் ஜாயின் பண்ணவர் தான். இன்னைக்கு அவரை வச்சு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது முழுக்க மாவட்ட செயலர் பண்ற வேலை. 43 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்தார் கிருஷ்ணசாமி. தமிழக சட்டசபை தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 60 முதல் 70 தொகுதிகளில் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்தார். இந்நிலையில் இன்று 43 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அவர் அறிவித்தார். அதன்படி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார். அவரது மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய 2 தொகுதிகளில் களம் காண்கிறார். இதேபோல் தென் மாவட்டங்களில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார். மற்ற வேட்பாளர் தேர்வு ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும். கூட்டணி அமைக்க வேண்டும் என முயற்சி எடுத்தோம், ஆனால் கைகூடவில்லை என கிருஷ்ணசாமி கூறினார். SR ராஜாவுக்கு சீட் மறுப்பு, அறிவாலயம் முற்றுகை. திமுகவில் தாம்பரம் சிட்டிங் எம்எல்ஏ SR ராஜா 3 முறை எம்எல்ஏவாக இருக்கும் ராஜாவுக்கு இந்த முறை சீட் மறுக்கப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் புதுமுகமான கிருத்திகா தேவி வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். தனக்கே மீண்டும் சீட் வழங்க வேண்டும் என ராஜா தலைமைக்கு எதிராக களத்தில் இறங்கியுள்ளார்.
தனது ஆதரவாளர்களுடன் சென்று TR பாலு வீட்டை நேற்று இரவு முற்றுகையிட்டார். SR ராஜாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பி அங்கு பரபரப்பை உண்டு பண்ணியது. பாலு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அனுப்பி வைத்தார். இன்று மீண்டும் SR ராஜாவின் ஆதரவாளர்கள் அறிவாலயத்தில் முற்றுகையிட்டுள்ளனர். SR ராஜாவுக்கு சீட் கொடுக்க வேண்டும் என கோஷம் எழுப்பி வருகின்றனர். அவர்களுடன் திமுக MP ஆர் ராசா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்.